அனைவருக்கும் வணக்கம். கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை சுமந்து ரத்தம் சிந்துங்கள் என்று ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தன்னுடைய இறுதி மூச்சு வரை போராடி தன்னுடைய 23ஆம் வயதில் நம்முடைய பாரத திருநாட்டிற்காக தன்னுயிரை என்ற ஒரு மாவீரனின் வரலாற்றை தான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கோம். அந்த மாவீரர் யார் என்றால் பகத்சிங். இன்னைக்கு ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். இந்த பகத்சிங் அவருடைய பிறப்பு எப்பன்னு பாருங்க, 1907ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பிறந்திருப்பாரு. அவருடைய பெற்றோர் கிஷன் சிங் மற்றும் வித்யாவதி கவுர் அப்படிங்கிறது தான் இவருடைய பெற்றோராக இருக்காங்க. சரிங்களா? பகத்சிங் பேரு பகத். பகத் அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு பொருள். சரிங்களா? அப்ப இந்த கிஷன் சிங் மற்றும் வித்யாவதி கவுர் இந்த பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய பையன் பகத்சிங் அவங்களுக்கு 2வது பையனா பிறந்திருப்பாரு. நமது மகன் பிறந்ததுனால இனிமேல் நமக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. சரிங்களா? அதே போல இந்த கிஷன் சிங் பாத்தீங்கன்னா ஒரு புரட்சிகரவாதி. சரிங்களா? இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்று முனைப்போட இருந்த ஒரு போராளி. சரிங்களா? ஆனா இந்த கிஷன் சிங்கோடைய அப்பா பகத்சிங்கோடைய தாத்தா யாருன்னா அர்ஜுன் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு என்னன்னாக்க தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய ஆரிய சமாஜம் அப்படிங்கிற அமைப்புடைய ஒரு உறுப்பினராக இருப்பார். சரிங்களா? அப்ப அவர் தாத்தா என்ன நினைக்கிறேன்னா, நம்முடைய பேரன் பகத்சிங் நம்மை போலவே ஒரு ஆன்மீகவாதியா இருக்கணும், ஆரிய சமாஜத்துல தொடர்ந்து செயல்படணும்னு நினைப்பாரு. ஆனா தந்தையான கிஷன் சிங் என்ன நினைப்பாரு, தன்னை போன்று ஒரு விடுதலை போராட்ட வீரராக வர வேண்டும், ஒரு போராளி தன்னோட பையன் இருக்கணும்னு ஆசைப்படுவார். சரிங்களா? பேர்பட்ட பின்புலத்தை கொண்டதான் நம்ம பகத்சிங். இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் லயல்பூர் மாவட்டம் ஜான்வாலா அப்படிங்கிற கிராமம். பஞ்சாப் ஒன்று இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப்ல, இந்த பஞ்சாப் இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாப். அப்போ ஒருங்கிணைந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இணைந்திருந்து பார்த்தீங்கன்னா அப்போ பாகிஸ்தான் பயிலிருந்த பஞ்சாப். சரிங்களா? அங்கதான் பிறந்திருப்பாரு. இப்பேற்பட்ட ஒரு இளைஞன். சரிங்களா? ஒரு பின்புலம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு போராளி, விடுதலை போராட்ட வீரராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மகனாக பிறந்திருப்பாரு. இவரு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். நமக்கு ஏற்கனவே படிச்சிருவோம், ரவுலட் சட்டம் 1919ஆம் ஆண்டு கொண்டு வருவாங்க. இந்த சட்டத்திற்கு எதிராக நாடு முழுக்க பயங்கர கொந்தளிப்பு நடக்கலாம் பார்த்துருப்போம். ஏற்கனவே வீடியோல பதிவு செஞ்சிருப்போம். இந்த நிகழ்வு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப பஞ்சாப்ல அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பூங்கால் என்ன நடக்கும், பைசாகி திருவிழா கொண்டாட்டமும் மற்றும் அந்த உள்ளூர் தலைவர்கள் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக கைது செய்யப்பட்ட உள்ளூர் தலைவர் விடுதலை செய்ய வேண்டியும் ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கும். அப்ப அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். ஜெனரல் டயர் அப்படிங்கிற ஒரு அதிகாரி என்ன பண்ணிருப்பாரு, தன்னுடைய படைகளை கூட்டு வந்து மிகப்பெரிய அளவுல நம்ம இந்திய மக்களை சுட்டு கொண்டு இருப்பாரு. சரிங்களா? எங்க ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பூங்கால. அப்ப இந்த நிகழ்வை வந்து நம்ம கேள்விப்படுறாரு யாரு, பகத்சிங். பகத்சிங்கோடைய ஊர் வேற, ஜாலியன் வாலாபாக் பூங்கா இருக்கிற ஊர் வேற. ஆனா நிகழ்வை கேள்விப்பட்ட உடனே பகத்சிங் ரொம்ப அப்படியே கொதிச்சு எழுதுறாரு. அவருக்கு வயதே வெறும் 12 தான். பகத்சிங்கான வயதே 12 தான். அந்த 12 வயசு இளைஞன் கூட கிடையாது, சிறுவன். இந்த நிகழ்வை கேள்விப்பட்டு உடனே கிளம்பி அங்கே போறாரு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போனா அந்த தரை முழுவதும் ரத்தங்கள் படிந்து காணப்படுது. அந்த ஒரு இப்படி கையில் அப்படியே ரத்தத்தை மண்ணை அள்ளுறாரு. அள்ளிட்டு இதற்கு நான் பழி தீர்க்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அங்கேயே சூழ்நிலைக்கிறார். எப்ப வெறும் 12 வயசுல இருக்கக்கூடிய ஒரு சிறுவன். சரிங்களா? இது அவருடைய வாழ்வை ஏற்படுத்திய ஒரு முதல் மாற்றம். அடுத்து பார்த்தோம்னாக்க பிப்ரவரி 20ஆம் தேதி 1921ஆம் ஆண்டு குருத்வாராங்கிற இடத்துல நானா சாஹிப் அப்படிங்கிற தலைமையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். எதுக்கு அப்படின்னா, ஆயுதங்கள் இல்லாத நம்ம இந்திய மக்களை நிறைய பேரை அங்க ஒரு இடத்துல ஒரு போராட்டத்தின் போது கொண்டு இருப்பாங்க ஆங்கில அதிகாரிகள். அப்ப இதற்கு எதிராக நானா சாஹிப் தலைமையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். இந்த போராட்டத்திலையும் நம்ம பகத்சிங் கலந்துருப்பாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய இளமை காலத்துல நவஜவான் பாரத சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் இவர் நிறுவியிருப்பாரு. ஏன் நம்ம பகத்சிங். மற்றும் 1924ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர்ல ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன், அதாவது இந்திய குடியரசு ராணுவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாங்க. இந்த அமைப்பு என்ன நடக்குது, இந்த அமைப்பின் சார்பு என்னன்னா 1925ஆம் ஆண்டு லக்னோல கஹோரி அப்படிங்கிற இடத்துல ஆங்கில அதிகாரிகள் பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய பணத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ரயில்ல பணம் போயிட்டு இருக்கு. அந்த ரயிலை வந்து கொள்ளடிக்கிறாங்க. யாரு கொள்ளடிக்கிறாங்க? இந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் அந்த அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள். அப்ப இந்த நிகழ்வு பிரிட்டிஷ்காரங்க மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்படுது. நம்ம ரயில் எப்படி கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அவமானமா கருதி இந்த அமைப்பையே தடை வச்சிடறாங்க. இப்ப 1925ஆம் ஆண்டு இந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பையே தடை வச்சிடறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிறகு 1928ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த அமைப்பை மீண்டும் பஞ்சாப்ல தொடங்குறாங்க. கொஞ்சம் பெயர் மாற்றம் செய்யுது. இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன், அதாவது இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு ராணுவம் என்ற பெயரில் நம்ம சுக்தேவ், ராஜ்குரு, பகத்சிங் மற்றும் பலர் மொத்தமாக ஒரு 21 பேர் சேர்ந்து
இந்த அமைப்பை பஞ்சாப்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? பிறகு 1927ஆம் ஆண்டு நமக்கு தெரியும் வரலாற்றுல சைமன் குழு, இந்திய அரசட்டத்தை ஏற்றும் போட்டு சைமன் குழு என்ற ஒரு அமைப்பு இந்தியாவுக்கு வருவாங்க. அந்த சைமன் குழுல யாருமே இந்தியர்கள் இல்லைங்கிறத காரணமாக வச்சு நம்ம இந்தியர்கள் ஆங்கங்கே பெரிய போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. இது நம்ம கேள்விப்பட்ட நிகழ்வு இல்லையா? அப்ப அந்த போல நடைபெற்ற நிகழ்வு தான் பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய் அவர்களின் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்திருக்கும். சரிங்களா? சைமன் எதிர்ப்பு குழு போராட்டம் நடந்திருக்கும். இந்த போராட்டத்தின் காரணமாக தடியடிப்பட்டு லாலா லஜபதி ராய் பின்னர் மருத்துவமனையில் உயிர் நீக்கம் செய்திருப்பார். சரிங்களா? உயிரிழந்திருப்பார். இந்த நிகழ்வையும் நம்ம உள்ளூர் இளைஞரான பகத்சிங்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? அப்ப நம்ம பகத்சிங் மற்றும் அவரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து லாலா லஜபதி ராயின் மரணத்திற்கு காரணமான அப்போதைய எஸ்பி காவல் கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அப்படிங்கிற இப்படியே கொலை செய்யணும், நம்ம இதை நம்ம பழி தீக்கணும்னு சொல்லி அவங்க காவலில் போய் காத்திருக்காங்க. மறைந்திருந்து அவர் ஸ்காட் வெளியே வரும்போது சுட்டு கொல்லணும்னு காத்திருப்பாங்க. ஆனா வெளியில் வந்தது யாருனாக்க டிஎஸ்பி சாண்டர்ஸ் அப்படின்னு வெளியே வந்திருப்பாரு. சரிங்களா? ஆக்சுவலி சாண்டர்ஸ் யாருன்னா இவரு தான் லாலா லஜபதி அடிச்சிருப்பாரு. ஆனா காரணமானவர் எஸ்பி, அவர் தான் கொலை நினைப்பாங்க. ஆனா கொலை செய்யப்பட்டவர் சாண்டர்ஸை தவறுதலாக கொலை செஞ்சிருப்பாங்க. இவரும் அவருடைய மரணத்தோடு தொடர்புடையவர் தான். சரிங்களா? பிறகு 1929ஆம் ஆண்டு இர்வின் பிரபு பயணம் செய்த ரயில நெருப்பற்றி கொடுத்தணும்னு சொல்லி முயற்சி செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிகழ்வு நடைபெற்றிருக்கும். அப்புறம் 1929ஆம் ஆண்டு குறிப்பா ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நம்ம மத்திய சட்டமன்றம் நாடாளுமன்றத்துல புகை குண்டு வீசுறாங்க. இந்த புகை குண்டு என்ன வீசிட்டு யாருடைய உயிரையும் பறிக்கல, யாரையும் கொல்லல, யாரையும் கொல்லும் நோக்கத்திலும் இந்த குண்டு வீசப்படல. செவிடர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்காத செவிடர்கள் காதில் எங்கள் கோரிக்கை கேட்கட்டும், அதற்காக தான் அந்த குண்டு வீச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாமளாம் குண்டு வீச்சு என்ன பண்ணுவோம், அடுத்த நிமிஷம் தப்பிச்சு போயிருவோம். ஆனா பகத்சிங் இந்த குண்டு வீச்சில் தொடர்புடையான பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் மற்றும் பலர் கலந்துருப்பாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னாக்க குண்டு வீசிட்டு தப்பிச்சு போக நினைக்கல, மாறாக அங்கே நின்று கொண்டு இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத்னு முழக்கமிடுறாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஆதரவான முழக்கங்களை முன்வைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப என்ன நடக்குது, இதுல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இவர்களை தூக்கு தண்டனை நிறைவேற்ற சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. சரிங்களா? இன்னைக்கு 1930ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு தூக்குல போறதா இருக்காங்க. ஆனா அன்னைக்கு தூக்குல போட முடியல, மாறாக மீண்டும் தேதி மாற்றம் செய்யப்படுகிறது. என்னைக்கு தூக்குல போடுறாங்க, 1931ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு தூக்கு, இது தேதி நிர்ணயிக்கிறாங்க ஆங்கில அரசு. அப்ப 24ஆம் தேதி தூக்குல போறதுக்கான நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கு. சரிங்களா? ஆனா நாடு முழுக்க பகத்சிங் தூக்குல போட போறாங்க. இப்போ வயது பாத்தீங்கன்னாக்கா 1907ஆம் ஆண்டு பிறந்திருந்தாரு. இப்போ இவரோட வயது பாத்தீங்கன்னாக்கா 1931, வெறும் 23 வயது சிறுவன். 23 வயது ஒரு போராட்டக்காரர் தூக்குல போட போறாங்க அப்படிங்கிற நிகழ்வு கேள்விப்பட்ட உடனே நாடு முழுக்க கொந்தளிப்பு ஏற்படுது. நாடு முழுக்க பயங்கர ஆர்ப்பாட்டம் நடக்குது. சரிங்களா? அப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக மக்கள் என்ன பண்ண போறாங்க, பகத்சிங்க தூக்குல போற அந்த சிறைச்சாலை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு கேள்விப்பட்ட ஆங்கில அதிகாரிகளும் ஜெயிலர்களும் என்ன பண்றாங்க, இவரை நம்ம அந்த குறித்த தூக்குல போட்டா வர கோபத்துல நம்ம ஜெயிலே கல்லுனா துக்குநூறா உடைச்சி எடுத்துட்டு போயிடுவாங்க, அப்ப நமக்கு இது ஆபத்து, அப்ப என்ன பண்ணுவோம், இவரை முன்கூட்டியே தூக்குல போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்ப ஆங்கில அரசும் அதுக்கு செவிமடுத்து அவருடைய தூக்குல போடும் தினம் ஒரு நாள் முன்னதாக தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது மார்ச் 23ஆம் தேதி அன்னைக்கு தூக்குல போட நிர்ணயிக்கிறாங்க. அது தூக்குல போட போறப்ப பகத்சிங் ஜெயிலில் படிச்சுட்டு இருக்காரு. போயிட்டு அதிகாரி கூப்பிட்றாங்க, ஐயா உங்களுக்கு தூக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லு, நாளைக்கு தானே தூக்கு, இன்னைக்கா, ஏன் இப்போ வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்களுக்கு தேதி மாற்றியாச்சு, இன்னைக்கே உங்களுக்கு தூக்கு வாங்குறாங்க. பகத்சிங் சொல்றாரு, சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் ஹிட்லருடைய வரலாறு படிச்சுட்டு இருக்கேன், ஒரு புரட்சியாளர் இன்னொரு புரட்சியாளர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 10 பக்கம் தான் இருக்கு, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, படிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறார். நம்ம நினைப்போம் சாகவே போறோமே, படிச்சு என்ன பண்ண போறோமோ, ஆனால் தன்னோட இறுதி மூச்சு வரை படிப்பை தொடர்ந்தவர் தான் நம்ம பகத்சிங். சரிங்களா? பேர்பட்ட ஒரு இளைஞன் தான் 1931 மார்ச் 23ஆம் தேதிக்கு வீர மரணம் அடைஞ்சிருப்பாரு. சரிங்களா? அவர் சாகும் தருவாயில கூட ஆங்கிலேயர்கள் கேட்குறாங்க, என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னாக்க, உன்னுடைய கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருனாக்க, எனக்கு என்னுடைய அண்ணனை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அதற்கு பதிலாக என்ன சொன்னாரு, நான் மீண்டும் இந்த தேசத்தில் பிறக்க வேண்டும், இந்த தேசத்தில் பிறந்து மீண்டும் இந்த தேசத்திற்காக நான் பாடுபட வேண்டும், இதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு இளைஞன் தான் நம்ம பகத்சிங். சரிங்களா? அப்படி ஜெயிலில் இருக்கிறப்ப அவர் மரணத்துக்கு முன்னாடி ஜெயிலில் இருக்கிறப்ப ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்னு ஒரு புத்தகம். சரிங்களா? அதே போல பகத்சிங் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சாகித் இ ஆசாம் அப்படின்ட்டு இவருடைய சிறப்பு பெயர். சரிங்களா? அதே போல பல புனை பெயர்களை கட்டுரைலாம் எழுதியிருப்பாரு.
சரிங்களா? இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, நான் ஏன் நாத்திகனானேன் என்ற புத்தகம் வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யாரு? இதுதான் உங்களுக்கு நான் வைக்கிற கேள்வி. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதுக்கு ஒரு சின்ன க்ளூ என்னன்னாக்க, அந்த நபரை நம்ம தோழர் என்று அழைப்போம். சரிங்களா? தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்ட்ல பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் இது போன்ற தகவலுடன் இன்னொரு மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.